வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போற அந்த நிமிஷத்துல நான் என்ன பண்றதுனே தெரியாம குழம்பி போயிருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. வீடியோவை கொஞ்சம் முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவு கிடைக்குங்க. முதல்ல ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மனசை கஷ்டப்படுத்திட்டு நம்ம மனசை உடைச்சிட்டு நாம வேணான்னு நம்மளை தூக்கி போட்டுட்டு போன அந்த ஒருத்தவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாம ஏங்க நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்கணும், காயப்படுத்திக்கணும்? யோசிச்சு பாருங்க. முடிஞ்சு போன ஒரு விஷயத்த நினைச்சு நினைச்சு மனவேதனை பட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மளை வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. நம்மளை விட்டுட்டு போன அந்த நினைவுகளை நீங்க ஏன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளை கஷ்டப்படுத்துற அந்த ஒரு விஷயத்துக்காக நாம கஷ்டப்படுறது, நினைச்சு பார்க்கறது, இதுக்கெல்லாம் அந்த விஷயம் ஒன்றும் ஒர்த்தே கிடையாதுங்க. நீங்க தான் தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களுக்காக நினைச்சு உங்க வாழ்க்கையை நீங்க வீணடிச்சுக்காதீங்க. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் காலந்தாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. நான் பல வீடியோவில் இதை தான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கு இருக்கிற மனுஷங்க தூங்கி எழுந்தாதான் நாளைக்கு நாள் நிஜம். அதனால இருக்கிறனால எல்லா மனுஷங்களை பத்தியும் நினைச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய நீங்களே வீணடிச்சுக்காதீங்க. அழகான நினைவுகள் நிறைய இருக்கும், அதை நினைச்சு பாருங்க. தேவையில்லாத விஷயத்த நினைச்சு உங்க மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க. அந்த விஷயத்தை என்னால மறக்கவே முடியல, அந்த ஞாபகத்துல இருந்து வெளியில வரவே முடியல. என்ன உங்களால வெளியில வர முடியல? யோசிச்சு பாருங்க. உங்க பெத்தவங்களுக்காக நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? ஏதோ ஒரு விஷயத்துல என் பிள்ளை சாதிச்சு வருவான் அப்படின்னு உங்களுக்காக கஷ்டப்பட்ட உங்களுடைய பெத்தவங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த உறவுகளை பத்தி நீங்க நினைச்சு பார்க்காம யாரோ ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாங்கிறதுக்காக நீங்க ஏன் அவங்கள நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேல அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. மறக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாடுறாங்க. குடிச்சா எல்லாமே மறந்து போயிடும், நான் சிகரெட் ஊதுனா எல்லாமே எனக்கு மறந்து போயிடும். இன்னும் ஒரு சிலர்லாம் உடம்பு ஃபுல்லாக டேட்டோ குத்திக்குவாங்க. ஸோ மனசு வெறுத்து போச்சு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டோம்னா அதை மறந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். இன்னும் ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் யாருமே கிடையாதுன்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நல்ல உறவு, பாசமான அன்பான உறவு உங்களை தேடி வரும். அவசரப்பட்டு அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறதுக்காக வேற யாரையாவது தேடி அலையாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கான நல்ல உறவு உங்களை தேடி வர வரைக்கும் உங்க தகுதியை, உங்க வாழ்க்கையை உயர்த்துறதுக்கான வழியை மட்டும் பாருங்க. தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சு மனசு குழம்பிட்டு உங்க வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்காதீங்க. நான் சொல்ற இந்த வீடியோ பதிவு கரெக்ட் அப்படின்னு உங்க மனசுக்கு பட்டுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.